அதிகாரம் 25 இறைத்திரு வசனங்கள் 34 தொடங்கி 40 முடிய. பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் நிற்போரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெறாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள், நோயிற்றிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள் என்றார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுதும் உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு உணவு கொடுத்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு உமக்கு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை பார்க்க வந்தோம் என கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உங்களை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்களது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இவரோடு இவரில் இயேசு கிறிஸ்துவே நம் குடும்பம் திருப்பும் தண்டனைக்குள்ளாகாமல் ஒரு வைரகத்தில் உள்ளத்தை உடலை காத்திருக்கின்ற அனுமதியாக முடியும். இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருவிழாவை சிறப்பிக்க ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிற அனைவருக்கும் நிறைவாக அருள் ஆசிரியை அளித்து நம்மை திடப்படுத்துவதற்காக தேற்றுவதற்காக அழைத்திருக்கிறார் ஆண்டவர். இவரை அழைப்பித்து வந்திருக்கிற அனைவருமே பெற்று பெற்றோம்.